ஒரு காலத்தில் உலகின் பெரும்பாலான பகுதிகளை ஆட்சி செய்த பேரரசுகள் இன்று வரலாற்று புத்தகங்களின் பக்கங்களில் மட்டுமே வாழ்கின்றன. மனித வரலாற்றில் எண்ணற்ற பேரரசுகள் தோன்றி மறைந்திருக்கின்றன. ஆனால் சில பேரரசுகள் மட்டும் உலக அரசியல், பொருளாதாரம், கலாச்சாரம் மற்றும் நாகரிக வளர்ச்சியை பல நூற்றாண்டுகளுக்கு மாற்றி அமைத்திருக்கின்றன. அவற்றில் ரோமன் பேரரசு, மங்கோலிய பேரரசு, ஒட்டமன் எனும் உஸ்மானிய பேரரசு மற்றும் பிரிட்டிஷ் பேரரசு ஆகியவை மிக முக்கியமானவை. இவை அனைத்தும் ஒரு காலத்தில் தோற்கடிக்க முடியாத சக்திகளாக இருந்தார்கள். ஆனால் இறுதியில் அவையும் வீழ்ந்தன என்பதுதான் வரலாறு. ஒரு பேரரசு உருவாகுவதற்கு இராணுவ வலிமை மட்டும் போதாது. திறமையான நிர்வாகம், பொருளாதார வளம், மக்களின் ஆதரவு, தொழில்நுட்ப முன்னேற்றம் மற்றும் அரசியல் நிலைத்தன்மை ஆகியவையும் தேவை. அதை போல ஒரு பேரரசு வீழ்வதற்கும் ஒரு காரணம் மட்டும் இருக்காது. பல சிறிய பிரச்சனைகள் சேர்ந்து ஒரு பெரிய பேரரசை கூட சிதைக்க முடியும். முதலிலே ரோமன் பேரரசை பற்றி பார்ப்போம். கிமு 27ஆம் ஆண்டு துவங்கி கிபி 5ஆம் நூற்றாண்டு வரை மேற்கு உலகின் மிகப்பெரிய சக்தியாக ரோம் இருந்தது. ஐரோப்பா, வட ஆப்பிரிக்கா மற்றும் மேற்கு ஆசியாவின் பெரிய பகுதிகளை ரோமன் பேரரசு கட்டுப்படுத்தியது. அந்த காலத்தில் ரோமின் சாலைகள், சட்ட அமைப்புகள் மற்றும் நிர்வாகம் உலகின் சிறந்தவற்றில் ஒன்றாகவும் கருதப்பட்டன. ஆனால் ரோமன் பேரரசின் மிகப்பெரிய பிரச்சனை அதன் பரந்த பரப்பளவேதான். பேரரசு மிகவும் பெரியதாக வளர்ந்த போது அதை நிர்வகிப்பது கடினமானதாகவும் மாறியது. எல்லைகளை பாதுகாக்க ஆயிரக்கணக்கான வீரர்கள் தேவைப்பட்டார்கள். இராணுவ செலவுகளும் அதிகரித்தன. அரசின் வருவாய் அதே அளவில் உயரவில்லை. இதனோடு அரசியல் குழப்பங்களும் சேர்ந்தன. சில காலங்களில் ஒரே ஆண்டில் பல பேரரசர்கள் பதவியேற்று கொல்லப்பட்டார்கள். அதிகார போட்டிகள் அதிகரித்தது. மக்கள் அரசின் மீது நம்பிக்கையை இழக்கவும் துவங்கினார்கள். ஊழல் மற்றும் நிர்வாக பலவீனமும் வளர்ந்தது. ரோமின் பொருளாதாரமும் பாதிக்கப்பட்டது. அதிக வரிகள் விதிக்கப்பட்டன. பணவீக்கம் உயர்ந்தது. வணிகம் குறைந்தது. விவசாய உற்பத்தியும் சரிந்தது. இந்த சூழலில் வெளிநாட்டு படையெடுப்புகள் ரோமுக்கு மிகப்பெரிய சவாலாக மாறின. கிபி 476ஆம் ஆண்டு மேற்கு ரோமன் பேரரசு அதிகாரப்பூர்வமாக வீழ்ந்தது. ஆனால் உண்மையில் அது ஒரே நாளில் நடந்த நிகழ்வு அல்ல. பல நூற்றாண்டுகளாக நடந்த அரசியல், பொருளாதார மற்றும் இராணுவ பலவீனங்களின் இறுதி விளைவாக அந்த வீழ்ச்சி ஏற்பட்டது. அடுத்தது மங்கோலிய பேரரசு. 13ஆம் நூற்றாண்டில் செங்கிஸ்கான் உருவாக்கிய மங்கோலிய பேரரசு உலக வரலாற்றில் நிலப்பரப்பின் அடிப்படையில் மிகப்பெரிய தொடர்ச்சியான பேரரசாகவே இருந்தது. சீனாவிலிருந்து கிழக்கு ஐரோப்பியா வரை மங்கோலியர்களின் குதிரைப்படைகள் புயல் போல முன்னேறினார்கள். மங்கோலியர்களின் வெற்றிக்கு முக்கிய காரணம் அவர்களின் வேகமான குதிரைப்படை, ஒழுங்கான இராணுவ அமைப்பு மற்றும் சிறந்த போர் தந்திரங்கள். அவர்களின் பெயரை கேட்டாலே பல நகரங்கள் சரணடைந்தார்கள். ஆனால் இவ்வளவு பெரிய பேரரசை நீண்ட காலம் ஒன்றாக வைத்திருப்பது சுலபமான ஒன்றல்ல. செங்கிஸ்கான் இறந்த பிறகு அவரது வாரிசுகள் பேரரசை பல பகுதிகளாக பிரித்து ஆட்சி செய்தார்கள். இதனால் மத்திய அதிகாரம், ஒன்றுபட்ட அதிகாரம் பலவீனமடைந்தது. ஒவ்வொரு பகுதியும் தனித்தனியாக செயல்பட துவங்கியது. ஒரே பேரரசராக இருந்த மங்கோலிய ஆட்சி மெதுவாக பல தனி அரசுகளாகவும் மாறியது. கலாச்சார ரீதியாகவும் மங்கோலியர்கள் தாங்கள் ஆட்சி செய்த பகுதிகளின் மக்களோடு கலந்து வாழ துவங்கினார்கள். சீனாவிலே சீன கலாச்சாரம், பாரசீகத்திலே பாரசீக கலாச்சாரம் போன்றவை மங்கோலியர்களின் தனித்துவ அடையாளத்தை மெதுவாக குறைக்க ஆரம்பித்தது. இதனால் பேரரசின் ஒற்றுமை மேலும் பாதிக்கப்பட்டது. இதுவே அவர்களின் வீழ்ச்சிக்கும் காரணமாகவே அமைந்துவிட்டது. அடுத்தது ஒட்டோமன் என்னும் உஸ்மானிய பேரரசு. 1299ஆம் ஆண்டு துவங்கிய இந்த பேரரசு 6 நூற்றாண்டுகளுக்கு மேலாக உலக அரசியலில் முக்கிய சக்தியாக இருந்தார்கள். துருக்கியை மையமாக கொண்டு பால்கன் பகுதிகள், மத்திய கிழக்கு, வட ஆப்பிரிக்கா உள்ளிட்ட பரந்த பகுதிகளை ஆட்சி செய்தார்கள். 1453ஆம் ஆண்டு கான்ஸ்டாண்டினோபிளை கைப்பற்றிய பிறகு ஓட்டோமன்கள் உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த பேரரசுகளில் ஒன்றாகவே மாறினார்கள். ஐரோப்பாவிற்கும் ஆசியாவிற்கும் இடையிலான
முக்கிய வர்த்தக பாதைகளை அவர்கள் கட்டுப்படுத்தினார்கள். ஆனால் காலப்போக்கிலே தொழில்நுட்ப முன்னேற்றத்தில் ஐரோப்பிய நாடுகள் வேகமாக வளர்ந்திருந்தார்கள். தொழில்துறை புரட்சி, நவீன ஆயுதங்கள் மற்றும் அறிவியல் வளர்ச்சி ஆகியவற்றிலே ஓட்டமன்கள் பின்தங்கினார்கள். நிர்வாக ஊழல் மற்றும் பொருளாதார பிரச்சனைகளும் அதிகரிக்க துவங்கியது. 19ஆம் நூற்றாண்டில் ஓட்டோமன் பேரரசு ஐரோப்பாவின் நோய்வாய்ப்பட்ட மனிதன் என்று அழைக்கப்படும் அளவிற்கு பலவீனமடைந்தது. தேசியவாத இயக்கங்கள் பல பகுதிகளிலே கிளர்ச்சிகளை உருவாக்கினார்கள். பேரரசின் பல பகுதிகள் சுதந்திரம் பெற துவங்கினார்கள். முதல் உலகப் போரிலே ஓட்டோமன் பேரரசு தோல்வியடைந்தது. அதற்கு பின்பு 1922ஆம் ஆண்டு பேரரசு அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கும் வந்தது. பல நூற்றாண்டுகள் உலகை அதிர வைத்த பேரரசு வரலாற்றின் ஒரு பகுதியாகவே மாறியது. அதை போல பிரிட்டிஷ் பேரரசையும் பார்க்க வேண்டும். சூரியன் அஸ்தமிக்காத பேரரசு என்று அழைக்கப்பட்ட பிரிட்டிஷ் உலகின் மிகப்பெரிய கடல் பேரரசாகவே இருந்தார்கள். இந்தியா, கனடா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்காவின் பெரும்பகுதிகள் மற்றும் பல தீவுகள் பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் இருந்தன. பிரிட்டிஷ் பேரரசின் வலிமைக்கு காரணம் கடற்படை, தொழில்துறை புரட்சி மற்றும் உலக வர்த்தக வலையமைப்பு. உலகின் பல பகுதிகளிலிருந்து வளங்களை பெற்று உலக பொருளாதாரத்தை அவர்கள் கட்டுப்படுத்தினார்கள். ஆனால் 2 உலகப் போர்களும் பிரிட்டனை பொருளாதார ரீதியாக பலவீனப்படுத்தின. போர்களுக்காக மிகப்பெரிய செலவுகள் ஏற்பட்டன. அதே நேரத்தில் காலனித்துவ எதிர்ப்பு இயக்கங்கள் உலகம் முழுவதும் வலுப்பெற்றார்கள். இந்தியாவிலே சுதந்திர போராட்டம் போன்ற பல விஷயங்கள் பேரரசின் அடித்தளத்தையே அசைத்து பார்த்தார்கள். 1947ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் பெற்றது. அதற்கு பின்பு பல காலனிகள் ஒன்றன் பின் ஒன்றாக விடுதலை பெற்றார்கள். உலக அரசியலில் அமெரிக்கா மற்றும் சோவியத் ஒன்றியம் போன்ற புதிய சக்திகள் உருவானதால் இறுதியில் பிரிட்டன் பின்னுக்கு தள்ளப்பட்டது. ஆக இந்த 4 பேரரசுகளின் வரலாற்றையும் பார்த்தால் ஒரு முக்கியமான உண்மை தெரிகிறது. எந்த பேரரசும் நிரந்தரமானது அல்ல. ரோமன், மங்கோலியர்கள், ஓட்டமன் எனும் உஸ்மானிய பேரரசு, பிரிட்டிஷ் ஆகிய அனைத்தும் தங்கள் காலத்தில் வெல்ல முடியாத சக்திகளாக தோன்றினார்கள். ஆனால் உள்நாட்டு பிரச்சனைகள், பொருளாதார பலவீனங்கள், தொழில்நுட்ப மாற்றங்கள், புதிய சக்திகளின் எழுச்சி, நிர்வாக தவறுகள் ஆகியவை அவர்களின் வீழ்ச்சிக்கும் வழிவகுத்தன. வரலாறு நமக்கு கற்றுத்தரும் மிகப்பெரிய பாடம் இதுதான். உலகை வெல்வது கடினம், ஆனால் அதை நீண்ட காலம் தக்க வைத்துக் கொள்வது அதைவிட கடினம். ஒரு காலத்தில் உலக வரைபடத்தை மாற்றிய பேரரசுகள் இன்று நினைவு சின்னங்களாக மட்டுமே இருக்கிறார்கள். ஆனால் அவர்களின் எழுச்சியும் வீழ்ச்சியும் இன்னும் மனித நாகரிகத்திற்கு முக்கியமான பாடங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கின்றன.